ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காடை தொக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் காடை சாப்பிட போகிறேன். அதுவும் எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் செய்கிறாங்க. எங்கள் அத்தை தான் இந்த செய்கிறாங்க. ஸோ தேவையான மசாலா பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோலையும் காட்டியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காடையை நம்ம மஞ்சள் தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வீடியோவில் காட்டின மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு தயிர் நம்ம 2 டீஸ்பூன் தயிர் நல்ல கெட்டி தயிர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதும் நல்லா மேக்னேட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா, அந்த தயிர், அந்த மசாலா எல்லாமே நல்லா ஆட் பண்ணணும். நல்லா பாருங்கள், எங்கள் அத்தை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணதை நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காடை எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ அதை போட்டுட்டு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம 2 to 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்ததும் நமக்கு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மேலே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். புதினா கூட நீங்கள் போடலாம். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே இருந்தது. பட் சிக்கனை விட நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.